ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். அவன் என்னை ஏமாற்றியுள்ளான். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் என்னை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் என்னை ஏமாற்றியுள்ளான் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ சீட்டட் ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். ஹீ சீட்டட் ஆன் மீ அப்படின்னா அவன் என்னை ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி சொல்கிறது. இது எப்படி வேலை செய்கிறது? ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்களேன், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, இது மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி பழக்குங்க. போக போக இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வரும். நான் அங்கு செல்லவில்லை, நான் அங்கே போகல, ஒரு பிளேஸ்க்கு அங்கே தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. இல்லை நான் அங்கே போகல அப்படின்னு சொல்கிறத ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் நாட் கோ தேர் அப்படிங்கிறது ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்கிறது. ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படின்னா நான் அங்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் தான் ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரையாச்சும் எங்கே போய்ட்டு வந்தேன் அப்படிங்கும்போது நான் அங்கே போகல, அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு சொல்கிறது ஐ டிட்ன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். என்னை தயாராக விடு, ப்ளீஸ், நான் எனக்கு இன்றைக்கி ஒரு செமினார் இருக்குது, தயவுசெய்து என்னை தயாராக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை லெட் மீ கெட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ கெட் ரெடி அப்படின்னா நான் தயாராகணும், தயாராக விடு அப்படின்னு சொல்கிறது. லெட் மீ கோ அப்படின்னா நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னை தயாராக விடு அப்படின்னு சொல்கிறத லெட் மீ கெட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், ப்ளீஸ் அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஸோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் டோன்ட் பாதர் ஹிம். பாதர்னா தொந்தரவு செய்யாத, இந்த தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் பாதர்ன்னு சொல்லுவோம். டோன்ட் பாதர் ஹிம் அப்படின்னா அவரை தொந்தரவு செய்யாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்க இப்படி சொல்கிறது தான் டோன்ட் பாதர் ஹிம். டோன்ட் பாதர் ஹிம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் இப்பொழுது வெளியேற வேண்டும். நான் இப்போது வெளியேற வேண்டும் சொல்லலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ வெளியில் போகணும், நான் இப்போ போக வேண்டும் இப்படி சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். நான் அப்படிங்கும்போது ஐ, வேண்டும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறத மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ மஸ்ட் லீவ் நவ், நான் இப்போ போகணும். ஐ மஸ்ட் லீவ் நவ், நான் இப்போ வெளியேற வேண்டும் இப்படி சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஐ மஸ்ட் அப்படின்னா வேண்டும், பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்தீர்களா, நீங்கள் அதை பார்த்தீங்களா இதை கேட்குறத எப்படி கேட்போம்? நீங்கள் அப்படிங்கிறத யூன்னு கேட்போம். ஸோ அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டிட் யூனா டிட் யூ சி அப்படின்னா நீ பார்த்தியா. அதை பார்த்தீர்களா அப்படிங்கும்போது தட், டிட் யூ சி தட், நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறது டிட் யூ சி தட். புரிஞ்சுதுங்களா? யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்ப முடியாது இப்படி சொல்கிறத யாரும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நோ ஒன் சொல்லலாம். நோ ஒன் கேன் எஸ்கேப் அப்படின்னா யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. நோ ஒன் கேன் எஸ்கேப் ஆர் எல்ஸ் நோ படின்னு கூட சொல்லுவோம். நோ படி கேன் எஸ்கேப், நோ ஒன் கேன் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா யாரும் தப்பிக்க முடியாது, தப்ப முடியாது இப்படி சொல்கிறது. இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் என்னோடய சேனல் அடிஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் ஒரு மெயின் சப்போர்ட்டிவ் மோட்டிவாக இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டாட்டா பாய்.